ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது புதுசாக வாங்கின வயல் கத்திரிக்காய் செடி. இது வந்து இப்படி கொத்து கொத்தாக பூக்கள் வந்து காயாக மாறி இருக்கு பாருங்கள். வாங்கும்போதே செடி ஓரளவுக்கு ஹைட்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளவு காய்கள் பிடிச்சிருக்குன்ட்டு. ஒரு ஏறக்குறைய ஒரு 10 காய்களாவது இந்த செடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வயலட்டும் ஒயிட்டும் கலந்தது. அடியில் வந்து ஒயிட் கலரில் கோடு இருக்குது. நல்லாயிருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு. நல்லா தடப்பத்தான் நல்லாயிருக்கு. பாருங்கள் இதோட வளர்ச்சியை கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். காய்கள் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு பாருங்கள். ஒரே கொத்தில் எவ்வளோ காய்கள் இருக்குன்ட்டு. செடி வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு எப்பவும் போல் மண்புழு உரம், நீர் உரங்கள், அப்புறம் மண்ணை நல்லா வாரத்துக்கு ஒரு நாள் கிண்டி விட்டாலே போதும். கிச்சன் கம்போஸ்ட்டு, வேஸ்ட்டு எல்லாமே இதுக்கு உரமாக கொடுக்கலாம். பாருங்கள் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. ஒரே கொத்தில் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். 4 காய் 5 காய் இருக்குது. இது மக்காச்சோளம் செடி. இது நல்லா ஹைட் ஆகிட்டே போகுது பாருங்கள். கீழேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. இலை வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பார்ப்பேன் இது எப்போ காய் பிடிக்கும்னு தெரியல. ஏற்கனவே இதில் வளர்த்தேன். அது வந்து வம்பாக போயிட்டு காற்றுல சரிஞ்சு இப்போ திருப்பி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது சாதா மக்காச்சோளம் தான் நினைக்கிறேன். ஆனால் தண்டு வந்து நல்லா சிவப்பாக இருக்குது. சிவப்பு மக்காச்சோளமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். நல்லா இருக்குது பாருங்கள். இதில் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பூச்சி பட்டைகள் ஒன்றும் பூச்சி இல்லாமல் இருக்குது. இது தொட்டி மாற்றி வச்சது கத்திரிக்காய் செடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் நாற்று. அதை வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடியில் தக்காளி இருந்தது, ஆனால் ஒன்றும் காய்க்கல. பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருந்ததுனால எடுத்துகிட்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த க்ரோ பேக்லேயும் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். நல்ல மண்ணெல்லாம் தட்டி நல்ல உரங்கள் போட்டு திருப்பி மாற்றி வச்சுருக்கேன். பார்ப்போம் இந்த புது செடியில் எவ்வளவு காய்கள் பிடிக்குது, அறுவடை தருதுன்னு பார்ப்போம். மழையோடு வச்சதுனால இது கொஞ்சம் பிடிச்சிருச்சு இந்த செடி. இது ரோஜா மல்லி செடி. இந்த ரோஜா மல்லி செடி வந்து நான் வேறு தொட்டிக்கு மாற்றி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு வேறு தொட்டிக்கு மாற்றினேன். அதுக்கப்புறமா அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோடய வளர்ச்சி வந்து நிறைய கிளைகள், சைடு கிளைகள் வந்து பிரான்ச்சஸ் நிறைய வச்சு இப்போ செடி வந்து நல்லா தொட்டியும் மாற்றி பெரிய தொட்டியும் மாற்றினதுனால முந்தி கவரில் தான் இருந்தது, நர்சரி கவரில். இப்போ சூப்பராக இருக்குது செடியோட வளர்ச்சி. நிறைய மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பவளமல்லி செடிக்கு எப்போ சீசனுங்கிறது யாராவது வளர்த்திங்கன்னா சொல்லுங்கள். என்னோடய செடியில் வந்து பூக்களே இன்னும் வைக்க ஆரம்பிக்கல. மரம் மாதிரி இருக்குது, ஆனால் பூக்களே இன்னும் வைக்க ஆரம்பிக்கலை. ரோஜா மல்லியோட செடி வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக நல்ல பச்சையமாக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சைன்னு இருக்குது. நிறைய சைட் பிரான்ச்சஸ் இருக்குது இதில். கவரில் இருக்கும்போதே இது நல்லா பூத்துட்டு தான் இருந்தது. சரி மாற்றி வைப்போம் அப்படின்ட்டு தொட்டி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நிறைய துளிர்களும் மொட்டுகளும் புதுசு புதுசாக இந்த செடிகளில் பிரான்ச்சஸ்லேருந்து நிறைய வந்திருக்கு. பரவாயில்ல, செடி வந்து நிறைய பெருசாக நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இதோட வாடாமல்லி செடி இது வந்து இதுக்கு இன்னும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கலை. இப்போ தழுத்துட்டே வருது. இப்போ கொஞ்சம் ஹைட் ஆகிட்டு வருது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் செடி. ஒரு பூச்சியோ இலையில ஒரு இதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கலை. இன்னும் கொஞ்சம் செடி ஹைட்டானோடனே மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும். இது வந்து வாடாமல்லி கலர் வாடாமல்லி செடி. இல்லையே ஒயிட் வாடாமல்லி செடியும் இருக்குது. இது வந்து வாடாமல்லி கலர் செடி. இது சின்ன உரச்சாக்கில் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எவ்வளோ பூக்கள் கொடுக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு எப்பவும் போல் நீர் உரங்கள் கொடுத்தா போதும். இது வந்து கொய்யா செடி. புதுசாக வாங்கினா சிவப்பு கொய்யா. பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா சதுர தொட்டியில் பெருசு வாங்கினேன். அதில் சும்மா சாதா மண் தான். வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்தது, அந்த ஆற்று மண் கொஞ்சம் கிடச்சிது, மிச்சம் இருந்தது. வேறு மண் இல்லாதனால இதை தூக்கி
போட்டு செடியை வச்சுருக்கேன். பார்ப்போம் அது எப்படி வளருதுன்னு. ஆற்று மணல் தான் இது, ஆற்று மண் தான் இது. சரி, வேறு மண் இல்லாதனால இதை போட்டு வச்சுட்டேன். இதில் ஏற்கனவே 2 காயோடு தான் இந்த செடி நான் வாங்கினேன். இது கல்கத்தா ரோஜா. கல்கத்தா ரோஜா வந்து நிறைய பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். 5 பூக்கள் பூத்துருக்கு இன்றைக்கி. சரி, அதான் வீடியோட ஃபோட்டோ எடுத்தேன். இதில் மகரந்தம் வந்து உள்ளே மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்ல கலர் வந்து நல்ல டார்க் கலர், நல்ல டார்க் ரெட் கலர். அந்த பூக்கள் வந்து பூத்துருக்கு பாருங்கள். அது வந்து நான் பறிக்கலை, அப்படியே செடியிலே விட்டுருக்கேன். பார்க்க அழகாக இருக்குன்ட்டு இது வெட்டலை. இந்த செடி வந்து நல்லா நல்லா வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வச்சுட்ருக்கு. டீத்தூள் உரமும் இடையில கொடுத்தேன் இந்த செடிகளுக்கு, எல்லா செடிகளுக்குமே. நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.